இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லி இந்த காலவேளையிலே உங்களுக்கு ஒரு புதிய லோக சுவார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலும் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். எவனும் என்று சொல்லும் போது மேல போட்டிருக்குது யூதன் கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லை, யாரா இருந்தாலும் ரட்சிக்கப்படும். ஏன்னா அவரை விசுவாசிக்கிற எல்லாரையும் ரட்சிப்பதற்கு அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவர் எல்லாரையும் ரட்சிக்க வல்லவர். அதனால்தான் இந்த நாட்களிலே அருமையிலே, அவர் கடைசி நாட்களிலே இயேசுவானவர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் நம்பியிருந்தாங்க, இயேசு நமக்காக தான், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மேசியா, நம்மை ரட்சிப்பதற்காக தான் உலகத்துல வந்தார், அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி ரொம்ப உரிமை பாராட்டி கொண்டிருந்தார். உண்மைதான். ஆனாலும் அந்த ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போறதுல அவங்கள போல யாரும் போக முடியாது, அவங்கள போல யாரும் மறுதளிக்க முடியாது. ஆனாலும் ஒரு பெருமையாக பேசிக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னா, மேசியா எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுவார். ஆனா அந்த மேசியா எப்படிப்பட்டவர், எதற்கு வந்தார் என்பதை, அவர் யாருக்கான தேவன் என்பதை இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும், அவர் நாமத்தை நோக்கி பார்க்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிற எவனுக்கும் அவன் வெட்கமடைந்து போவதில்லை என்று சொல்லி மனுக்குலத்திற்காக, உலகத்தின் மனுக்குலத்திற்காக சொல்லப்பட்டது. ஆனா யோவான் அதை வித்தியாசமா சொல்றார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் என்று சொன்னா அது எல்லா இனத்தையும் ஜனத்தையும் ஜாதியையும் குறிக்கும். பாருங்க, உலகத்தில் உள்ள எத்தனையோ இனங்கள் இருக்கிறது, எத்தனையோ பாசம் இருக்கிறது, எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் பார்வையிலே, உயரத்திலே, நிறத்திலே, குணத்திலே, கலாச்சாரத்திலே வித்தியாசப்பட்டவர்களா இருக்கிறார். நாட்டுக்கு நாடு வித்தியாசமாய். ஆனாலும் இங்க வசனம் என்ன சொல்லுது, எவனும் என்று சொல்லப்படும். எவனும் என்று சொன்னால் எல்லா நாட்டுக்காரனும் அவர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி எல்லாருமே சொல்ல முடியும் உலகத்தில். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது எவனும் ரட்சிக்கப்படும். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். நாம் யாரை தொழுது கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் வேண்டாயா, வெளிநாட்டு கடவுள் வேண்டாம், வெளிநாட்டு கடவுள் சொல்கிறோம், வெளிநாட்டு கடவுள் வேண்டாம், அந்த நாட்டு சாமி வேண்டாம், இந்த நாட்டு சாமி வேண்டாம். ரட்சிக்கிறவர் ஒருவர் தான் இருக்கிறார். அவர் வெளிநாடோ உள்நாடோ உலகத்தின் இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உலக இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாளுக்கு ரட்சிப்புக்கு என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நாம் விடுதலை அடைய என்ன செய்ய வேண்டும்? குணமாக என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷத்தை பெற என்ன செய்ய வேண்டும்னா, அவரை விசுவாசிக்கிற எவனும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். காலங்களிலே நம்ம எத்தனையோ காரியங்களை எல்லாம் தொழுது கொள்ளும். ஆனா இயேசுவை தொழுது கொள்வது மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். அது எல்லாருக்கும் இலவசமாய் கிடைக்கிற ஒரு காரியம். இந்த உலகத்துல எல்லாரும் வித்தியாசமாய் இருந்தாலும், வித்தியாசமான நோக்கத்துல சிந்தனைகள் இருந்தாலும், அவங்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் வித்தியாசமா இருந்தாலும், இயேசு ஒருவர் தான் மாறாதவர். அவரை தொழுது கொள்வதையவர் ரட்சிக்கப்படுவார். கடைசி நாட்களில் தான் இருக்கிறோம். இனிமேலும் இனி வரும் நாட்களிலும் அவரை தொழுது கொள்ளுதல் யாராயிருந்தாலும், இன்றைக்கு கால வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், அவரை தொழுது கொண்டால் நீ ரட்சிக்கப்படுவாய், நீ விடுதலை அடைவாய், நீ நிம்மதியை பெறுவாய், நீ சமாதானம் பெறுவாய், நீ குணமடைவாய். எல்லா ரட்சிப்பு என்பது ஒரு வார்த்தையில காரியம் அல்ல. ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து மட்டும். அது பாவத்தை மன்னிக்கும் போது எல்லா காரியங்களையும் மாறி. வசனம் சொல்லுது, இவனுடைய பாவம் மூடப்படுது, இவனுடைய அக்கிரமம் தகத்தை எண்ணாதற்கு அவன் பாக்கியவான் சொல்லப்பட்டது. உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்குது. இது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை, ஒரு மக்களுக்கு. அதனால எவனும் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டது. காலைகளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட அவரை தொழுது கொள்ளுங்கள். அவரை என்றால் இயேசுவை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். இந்த நாட்களில் நாம் எதை தொழுது கொண்டிருக்கிறோம்? பெரிய காரியங்களை, அது பெரிய சாமி,
இது பெருசு, இது இதாவது தொழுவித்தார். அவரை இன்னைக்கு மரித்து போன ஜனங்களை தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மரித்து உயிரோடு வராத ஜனம். ஆனால் மரித்தேன், ஆனால் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்வதற்கு இல்லை. அவரை தொழுது கொள்ளும் போது வாழ்க்கையில குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட ஆயத்தமாகிறது. காலையிலே நீங்கள் யாரை தொழுது கொள்ளி யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராய் வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாய் வந்தார். அதனாலதான் அவர் நமக்குடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய வர வேண்டிய தண்டனைகள், நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால நாம் இனிமேல் சுமக்க தேவையில்லை. இயேசு நமக்காக சுமந்து கொண்டார். இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். இயேசு நமக்காக மரித்தார். அதனாலே நாம் அப்படிப்பட்ட மரணம் நமக்கு வராது என்று சொல்லி வசனம் சொல்லி இந்நாளில் கூட நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறீர்களா? ரட்சிப்பை பெற விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த இயேசுவை நீங்கள் தொழுது கொள்ள இன்று முதல் ஆரம்பிங்கள். நீங்களும் உங்களையும் குடும்பங்களையும் தொழுது கொள்ள உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சமாதானத்தை உண்டாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பை கொடுப்பார். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.